பிக் பாஸ் வீட்டில் சாச்சனா அவர்கள் கலந்துக்கிட்டு 63 நாட்களாக இருந்து அதற்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியேறியிருக்காங்க. ஏற்கனவே முதல் நாளே இவங்க பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகி வெளியே வந்தது எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி கொடுத்துருந்தது. அதை தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வெளியேறியிருக்காங்க. இதனால் ரசிகர்கள் ரொம்பவே பாதிக்கப்படலை, யாரும் எதுவும் கருத்துக்கள் தெரிவிக்கல அப்படின்லாம் கூட சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்கள மருத்துவமனையில் போய் பார்த்திங்கன்னா சிகிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, தூங்கக்கூடிய அந்த சைக்கிள் மாறி இருக்குது. எப்போ தூங்குவாங்க, எப்போ எழுந்திருப்பாங்க, எப்போ சாப்பிடுவாங்க எல்லாமே பிக் பாஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க 63 நாட்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய டோட்டலாக ரொட்டீனாக அவங்க செய்யக்கூடிய, அதாவது ஹேபிட்டாக அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் மாறி இருக்குது. அதனால தான் இவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்களாம். அதனால் இவங்க எந்த மாதிரியான சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும் அப்படின்றது எல்லாமே மருத்துவர்கள் இப்போ அவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி வந்துட்டுருக்காங்களாம். சாச்சனாவிற்கு இந்த மாதிரி உடல் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ சிவராஜ்குமார் அவர்கள் மொட்டை போட்டு வந்திருக்காராம். சமீபத்தில் திருப்பதி போனவர் மொட்டை போட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே இவருக்கு உடலில் குறைவு இருக்குது, கேன்சர் இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால் இப்போ அவர் வெளிநாடுக்கு சென்றிருக்கிறாரு சிகிச்சைக்காக, மேல் சிகிச்சைக்காகன்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மொட்டை போட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒருவேளை இவருக்கு உடல்நலம் தேறி குணமாகணும் அப்படின்றதற்காக அப்படி செஞ்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஜெயலலிதா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருந்தார். அதற்கப்புறம் தனுஷ் அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருந்தார். பிறகு ஹீரோவாக சினிமாவில் தனியால் நின்று நடிக்கணும் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அதனால் இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சீக்கிரமே இவருடைய உடல்நலம் தேறி மீண்டும் நல்லபடியாக சினிமா நடிக்க வரணும் அப்படின்னு அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு சிவராஜ்குமார். அதே போல் இவருடைய உடல்நலம் சீக்கிரமே தெரியும், நம்மளுடைய சார்பாக நல்லபடியாக வரணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.